இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினத்தில் நம் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை பார்த்தோம். இந்த நாளிலும் தீமோத்தேவுக்கு எழுதின 1ஆம் நிருபம். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல். இது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 64 முதல் 66 வரைக்கும். இதில் மொத்தம் 6 அதிகாரங்கள் இருக்கிறது. 113 வசனங்கள் இதிலே இருக்கிறது. இதனுடைய கிரேக்க பதம் அல்லது கிரேக்க வார்த்தை தீமோத்தேயு என்கிற அந்த பதத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரோஸ் தீமோத்தேயான் ஆல்ஃபா, ஃப்ரோஸ் தீமோத்தேயான் ஆல்ஃபா. ஆல்ஃபா என்றால் ஃபர்ஸ்ட் அல்லது அப்படிங்கிறதுக்கு ஆல்ஃபா அப்படிங்கிற வரும், செகண்ட் அப்படிங்கிறதுக்கு பீட்டா அப்படின்னு வரும். இதனுடைய கிரேக்க வார்த்தை ஃப்ரோஸ் தீமோத்தேயான் ஆல்ஃபா என்று சொல்லி இதனுடைய கிரேக்க பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான சில காரியங்களை இங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன சொல்வார் அப்படின்னா, இங்கே சபை காரியங்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும், சபை காரியங்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிறதை இளைஞனாயிருக்கிற தீமோத்தேவுக்கு இங்கே அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த பவுல் சொல்லிக் கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும். அவர் ஒரு டீச்சிங், அதாவது ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். இளைஞனாக இருக்கிற இந்த தீமோத்தேவுக்கு முதிர்ந்த அனுபவமுடைய அப்போஸ்தலர்களிலே உள்ள ஒருவரான அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த பவுல் இங்கே அந்த டீச்சிங்கை கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும். சபை காரியங்களை எவ்வாறு சரியாக திட்டமிட்டு அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். இன்னைக்கு அநேக இடங்களில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, சபை காரியங்களை எவ்வாறு திட்டமிட்டு ஒழுங்குபடுத்துவது அல்லது ஊழியத்தை எவ்வாறு திட்டமிட்டு ஒழுங்குபடுத்துவது, ஊழியத்தை எவ்வாறு திட்டமிட்டு நடத்துவது என்று சொல்லி பயிற்சிகள் அளிக்கப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், நாம் பார்த்திருக்கிறோம். பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அதே போலதான் நீங்கள் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் அவரோடு கூட உடன் ஊழியராயிருக்கிற பரிசுத்த தீமோத்தேயுவுக்கு, இளைஞனாயிருக்கிற பரிசுத்த தீமோத்தேயுவுக்கு இங்கே பயிற்சி, சபையை எவ்வாறு, சபை காரியங்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் பயிற்சி கொடுக்கிறதை இங்கே நாம் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இதிலே கிட்டத்தட்ட 6 அதிகாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் சொன்னேன். இந்த 6 அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தில் இந்த சபையை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும், சபை காரியங்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை எவ்வாறு கிரமமாய் செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2வது காரியம் இதிலே இளைஞனாயிருக்கிற பரிசுத்த தீமோத்தேவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 2வது காரியம் என்ன அப்படின்னா, தீமோத்தேவு துணிவுடன் எபேசு சபையினுடைய சிக்கல்களை தீர்க்க அப்போஸ்தலர்கள் அங்கீகாரப்படுத்துதல் அல்லது நியமனப்படுத்துதல், அங்கீகாரப்படுத்துதல் அல்லது நியமனப்படுத்துதல், துணிவுடன் இந்த சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது என்பதை அங்கீகாரப்படுத்துதல். இங்கே துணிவுடன் எவ்வாறு அங்கே இருக்கிற சிக்கல்களையும் அங்கே இருக்கிற பிரச்சனைகளையும் தீர்ப்பது என்று சொல்லி எவ்வாறு அதை துணிவுடன் செய்யணும், எவ்வாறு துணிச்சலுடன் செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் தீமோத்தேவுக்கு இங்கே பயிற்சி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்கல என்று சொன்னால், திருச்சபை, ஆதி திருச்சபையிலே இருந்த சில காரியங்களை எதிர்த்து மார்ட்டின் லூத்தர் கிங் என்கிறதான ஒரு பரிசுத்தவான் தேவ மனிதர் சில காரியங்களை அவர் எதிர்த்ததினாலே
அவர் திருச்சபையை விட்டு வெளியேற்றப்பட்டு நம்முடைய புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது. இதை பரிசுத்தவான் மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொல்லி நமக்கு நன்றாய் தெரியும். துணிச்சலுடன் பரிசுத்தவான் மார்ட்டின் லூத்தர் கிங் சில முடிவுகளை எடுத்து அவர் புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளை அவர் உருவாக்கினார். அதன் மூலமாக நாம் புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளாக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் உருவாக்கினார். அதே போல இங்கே துணிச்சலுடன் எபேசுவில் இருக்கிற சிக்கல்களை தீர்க்கும்படியாக அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுலை நியமிக்கிறதை பார்க்க முடியும். எபேசுல இருந்த என்ன சிக்கல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளும் அந்நிய காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். அந்நிய காரியங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதை துணிச்சலுடன் ஹேண்டில் பண்ணுவதற்கு அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் இங்கே அவர் நியமிக்கிறதை பார்க்க முடியும். கடைசியாக பொய் போதகங்களை எதிர்க்க தைரியம் ஊட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே அநேக பொய் போதகங்கள் வந்திருக்கிற அந்த காலத்தில் அது இருந்துச்சு. அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை இளைஞனாயிருக்கிற தீமோத்தேவுக்கு இங்கே அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நம்மளுக்கு நன்றி சொல்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தம்முடைய வல்லமையான மாறாத உன்னதமான கரம் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மகிமையான நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஊழியத்தை நடத்துகிற தம்முடைய தாசனை கர்த்தரின் எடுத்து பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை